பயம் எப்படி போகும்? 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவ அன்பை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. தேவ அன்பானது உங்கள் பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். சின்ன வயசுல அப்பாவோட கையை பிடிச்சி, பெரியவங்களோட கையை பிடிச்சி ரோட்டை கடக்குறோம். என்னைக்காவது ரோட்ல கடந்து போற பஸ் லாரிக்கு பயந்துருக்கிறோமா? இல்ல. ஏன்னா பிடிச்சிருக்கிறது யார் கையை பிடிச்சிருக்கிறோம்? அப்பாவின் கையை. அதை கிராஸ் பண்ணி அதை கடந்து அடுத்த கரைக்கு கூட்டி சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரோடது? அப்பாவுடைய பொறுப்பு. ஒரு சின்ன குழந்தைய ஒரு அப்பாவை இப்படி மேல தூக்கி போடும்போது அந்த பிள்ளை அழுமா சிரிக்குமா? ஏன் சிரிக்கும்? அதை கீழே விட்டா என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். ஆனா அதை என்ன செய்யாது? அழாது, இன்னும் தூக்கி போட சொல்லும். ஏன்னா பிடித்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கை. அந்த அன்பை அது பார்த்து அறிந்திருக்கிறது, அனுபவித்திருக்கிறது. ஆனா நமக்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அடிமையின் கோலம் எடுத்து நம்மை தேடி வந்து ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த தந்தையின் இருதயத்தை இன்னும் நாம என்ன செய்யல? அறிந்து கொள்ளாததுனாலதான் பயம் நமக்கு வருது. நம்மெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக, அவருக்கு நல்ல செயல்கள் செஞ்சு அவர் விரும்பினதெல்லாம் செஞ்சதுனால அவர் நம்மளை தேடி வரல. அவருக்கு எதிரிகளாக இருக்கும் போது, அவரை அறியாமல் இருக்கும் போது, எதிரியின் இயல்பை நம்ம பெற்றிருந்தோமா? நம்ம கிட்ட அவருக்கு விரும்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. குட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது? ஒரு காரியம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது தேடி வந்தாராம். தேடி வந்து தண்ணீரினால் நம்மை கழுவவில்லை, விலங்குகளின் இரத்தத்தினால் கழுவவில்லை, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் என்ன செஞ்சிருக்கிறாரு? கழுவி இருக்கிறார். கழுவி சுத்தப்படுத்தி நம்மை மார்போடு என்ன செய்து வைத்திருக்கிறார்? அணைத்து வைத்திருக்கிறார். இந்த அன்பை அறிந்து கொண்டால் அந்த அன்பு உங்கள் பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளிரும். ஹல்லேலூயா.